திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள். குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க. கழக முன்னோடிகள், முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னால் அது மிகையாகாது. கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் பேரறிஞர் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம். அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டினார். அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம். இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியான கழகமாக, இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த உரிமையில தான் நாம் அறிவு திருவிழாவை நடத்துகிறோம்.